श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம்ல இன்றைய தினம் 41வது ஸ்லோகம். ஜகத் சிருஷ்டியை காட்டியதை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகங்களில் இருக்கிறதெல்லாம் ஸ்துதிபரமான வாக்கியங்கள் மட்டுமில்லை, தத்துவபர வாக்கியங்கள். ஆச்சரியமான வேதாந்த உபனிஷத் தத்துவங்களை ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரங்களில் நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அதில் இருக்கிற அந்த தத்துவங்கள் வேதத்தில் உபனிஷத்துக்களில் இருக்கும் தத்துவங்கள் அதை சுவாமி ஸ்லோக ரூபமாக நமக்கு அனுகிரகிக்கிறார். 41வது ஸ்லோகம். அச்சித விசேஷிதான் பிரளயசீமனி சம்சரதः கரணகலேபரைர்கடயிதும் தயமானமனாः பரத நிஜேச்சைவைவ பரவானகரோ பிரகிருதிம் மகதபிமானபூதகரணாவலிகோரகிணீம். அச்சித விசேஷிதான் பிரளயசீமனி சம்சரதः கரணகலேபரைர்கடயிதும் தயமானமனாः பரத நிஜேச்சைவைவ பரவானகரோ பிரகிருதிம் பரவான் அகரோ பிரகிருதிம் மகதபிமானபூதகரணாவலிகோரகிணீம். மோட்ச வரத்தை அளிக்கும் பெரிய பெருமாளே, பிரளயத்தின் போது சேத்தனங்கள் எல்லாம், அனைத்து சேத்தனங்களும் அச்சித் வஸ்துக்களுடன் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சூக்ஷ்மமாக ஒன்றாகவே கிடந்தன. இவற்றை கண்டு உனது மனம் இறங்கியது, பரிதாபப்பட்டது. இந்த சேத்தனங்களை அவற்றின் உடல் மற்றும் இந்திரியங்களுடன் சேர்ப்பதற்காக நீ திருவுள்ளம் கொண்டாய். இதற்கான சங்கல்பம் கொண்டவனாக, உனது இச்சைக்கு மட்டுமே வசப்பட்டவனாக, உனது சங்கல்பத்தினால், உனது இச்சையினால் பிரகிருதி, மகத், அகங்காரம், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரங்கள், இந்திரியங்கள் போன்றவற்றை வரிசையாக அரும்பும்படி செய்தாய். இதே சுவாமி தேசிகனும் தெரிவிக்கிறார். அது நம்ம சிவசங்காச்சார் வியாக்கியானத்தில் அனுபவிக்கலாம். பிரளய காலத்தில் ஜடம் போன்று கிடக்கும் பிராணிகளைக் கண்டு மனம் இறங்கி அவற்றுக்கு சரீரம் மற்றும் இந்திரியங்களை அளித்து என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது, ஹே வரதா, வரம் தரும் பெருமானே, பிரளய காலத்தில் அச்சித் அவிசேஷிதான், அச்சேதனத்திற்காட்டிலும் வேறுபாடு இல்லாமல் துவள்கின்ற ஜீவராசிகளை இந்திரியங்களோடும் சரீரங்களோடும் சேர்த்து திருவுள்ளம் இறங்கினவனாய், தனது சங்கல்பத்துக்கு உட்பட்டவனாய், மூலப்பிரகிருதியை மகத், அகங்காரம், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் இவற்றின் வரிசையாக அரும்புகளை உடையதாம்படி பண்ணினார். கொஞ்சம் கொஞ்சமாக அரும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நித்தியர்களான சேத்தனர்களுக்கு, நித்தியமாக இருப்பா சேத்தனர்கள், நித்திய சூரியல எட்டர்னலாக எப்பவுமே இருக்கிற சேத்தனர்கள். சிருஷ்டி எப்படி அப்படின்னா, எப்பவுமே ஜீவாத்மா இருந்தாலும் அவர்களை கை கால் முதலிய அங்கங்களோடு உடம்பை சேர்ப்பது தான் சிருஷ்டி. அதுவும் பரமகிருப்பையாலே செய்யக்கூடியது என்று அருளி செய்கிறார் பட்டர். பிரளய காலத்தில் கரணகலேபரம் ஏதும் இல்லாமல், உடல் எதுவும் இல்லாமல், கை கால் எதுவுமே இல்லாமல், ஒரு செயலும் இல்லாமல் மூலப்பிரகிருதியிலே மயங்கி கிடக்கிற சம்சாரி சேத்தனர்களை நோக்கி
திருவுள்ளம் இறங்கி மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றோடு அவர்களை சேர்ப்பித்தருள கருதி தனது சங்கல்பத்துக்கு வசப்பட்டவராய் மூலப்பிரகிருதியை மகத் அகங்கார தன்மாத்திர 5 கர்மேந்திரிய ஞானேந்திரிய வர்க்கங்கள் ஆகிய அரும்புகளை உடையவனாக செய்தருள்கிறீர் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். ஹே வரதா, நியாயமான அபிஷ்டங்களை அருளும் அரங்கநகர் அப்பனே, பிரளய சீமனி மகா பிரளயம் வந்தபோது அச்சித் அவிசேஷிதான் அறிவற்ற ஜடப்பொருள்களுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஜடகல்பரான ஜீவர்களை நம்ம ஏதோ அறிவற்ற அச்சேத்தனங்களுடன் ஒன்றா பட்டுருப்போம். அந்த பிரளய காலத்தில் சம்சாரத்தகா பிறவிக்கடலில் விழுந்து உழலும் அவர்களை கரண கலேபரகி புலன்கள் உடல் ஆகியவற்றை கொடுத்து அவைகளுடன் கடயித்தும் சேர்க்க தயமானமனாக திருவுள்ளத்தில் இரக்கமுடையவராகி நிஜ இச்சையாயவ தேவரருடைய இச்சையின் மட்டுமே காரணமால் தேவரருடைய சங்கல்பம் ஒன்றே காரணமாக சங்கல்பத்தினால் மட்டும் பராதீனனாகி பிரகிருதி மூலப்பிரகிருதி என்ற முக்குணமுள்ள ஜடப்பொருளை மகான் என்ன, அபிமான அகங்காரம் என்ன, பூத மண் ஆர் நீர் எரிகால் மஞ்சுளாவும் ஆகாசம் என்ற 5 ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்கள் என்ன, கரண கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் என்ன, ஆவலி இவைகளின் வரிசையான மனம் முதலிய கோரகிணி அரும்புகளை உடையதாக அகரோகோ தேவரீர் செய்தருளினீர் அன்றோ என்கிறார். அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தே அக்ஷரம் தமசி லீயத்தே தமப்பரே தேவ ஏகீபவதி என்று உபனிஷத் காட்டியபடிக்கு எம்பெருமானின் திருமேனியில் ஒரு மச்சம் போன்றிருக்கும் மூலப்பிரகிருதி ஒட்டி கொண்டிருக்கு. ஒரு சின்ன மறு, அதில் மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதியில் ஜீவராசியில் பத்தர்களான அத்தனை ஜீவர்களும் அவரவர் செய்த பூர்வ கர்மங்களுடன் சேர்ந்து பிரித்து அறிய முடியாத நிலையில் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அச்சேதனங்களுடன் சேர்ந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அனந்த கல்ப கோட்டி காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. எம்பெருமான் இப்படி ஜீவர்கள் எந்த செயலும் புரிய முடியாத நிலையில் இருப்பதைக் கண்டு கருணை உள்ளம் கொண்டு இவர்களுக்கு சரீரம், இந்திரியம், போக்கியம், போகோபகரணம், போகஸ்தானம், ஆச்சாரிய சம்பந்தம், தத்துவஞானம் இவையெல்லாம் பெற சாஸ்திரங்கள் இவைகளை அருள்கிறார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதுதான் நிர்ஹேதுக கிருபைங்கிறது. மிகவும் பாபிஷ்டர்களுக்கு அவர்கள் தற்போதுள்ள நிலையில் உஜ்ஜீவிக்க முடியாதானபடியால் அவர்களுக்காக மாயா சாஸ்திரங்களான ஜைன பௌத்த பிரபஞ்சம் இத்தியாவத சாஸ்திரங்களையும் அருள்கிறார். இதெல்லாம் தயாசதகத்தில் சுவாமி 47வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். வித்வத் சேவா கதகனிகஷைர் வீத பங்காஷயானாம் பத்மாகாந்தம் பிரணயதி தயே தர்ப்பணம் தேஷு சாஸ்திரம் லீலா தக்ஷாம் त्वदनवसरे லாலயத் விப்ரலிப்சாம் மாயா சாஸ்திரான்யபி தமயிதும் त्वत्प्रपन्न பிரதீபான். அந்த இடத்துல ஹே தயாதேவியே, ஆலர்மேல் மங்கை மணாளன் ஸ்ரீனிவாசன் வித்வான்களுடைய பரிச்சரணம் செய்தலாகிற அந்த தேத்தாங்கொட்டை உரைத்தல்களாகிய, அதாவது இந்த இடத்துல சுவாமி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். வித்வத் சேவா விமல மனசா, அதாவது விஷயமறிந்த வித்வான்கள் சேவை புரிகின்றவராய் சிஷ்யராய் இருப்பர். ஒரு நற்பயன் அடைவர். மனத்தில் தூய்மை ஏற்படும். கலக்கங்கள், கல்மஷங்கள், குயுக்திகள், சம்பிரதாயம் இல்லாத எண்ணங்கள் இவையெல்லாம் தேத்தாங்கொட்டையை தேய்த்தது போல நீங்கி அந்தக்கரணம், அதாவது உள் மனசு சுத்தமான நீருள்ள பாத்திரமாகும். அவர்களுக்காக ஸ்ரீயப்பதி தன் சாஸ்திரத்தை, பஞ்சராத்திர சாஸ்திரத்தை வெளியிடுகிறார். அந்த வித்வான்களுக்காக, சட்சிஷ்யர்களுக்காக, சதாச்சாரிகளிடம் சேர்ந்த சட்சிஷ்யர்களுக்காக. தயாதேவியே, அது உனக்கு கண்ணாடி போல உன்னை பிரதிபலிக்கும். அந்த நீர் மனத்தில் இருக்கிற அந்த கிளாரிட்டி. அவன் மாயா சாஸ்திரங்களையும் பண்ணுகிறானே,
ஏன் அப்படின்னு என் நண்பர் கேட்கிறார். அதுக்கு என்னென்னா, உனக்கு அந்த மோகன சாஸ்திரங்கள் வெளியிட்டதில் தொடர்பு இருக்க முடியாது. நீ இல்லாத சமயம் விளையாட்டு, வஞ்சனை, கெடுக்க ஆசை இதையெல்லாம் கொண்ட விப்ரலிப்சா ஏமாற்றும் தன்மை பெருமாள் அதை ஆதரிப்பான் போலும். விப்ரலிப்சை உனக்கு சேஷபூத்தை, நீ பரதேவதை. அவள் வெறும் இட்ட பணி செய்யும் வேலைக்காரி விப்ரலிப்சா. அவள் சாதிப்பது என்ன அப்படின்னா, உன்னை ஆசிரியத்தவர்களுடைய விரோதிகளை எப்படி தண்டிக்க முடியும், உன்னுடைய பக்தர்களை துவேஷிப்பவர்களை எப்படி தண்டிக்கிறது, மோகன சாஸ்திரங்களை தெரிவித்து சார்வாக புத்த ஜைன மதங்களை உண்டாக்கி அவர்களுடைய பாஷண்ட நூல்களை இயற்றி நீ செய்ய கருத மாட்டா இல்லையா இதை என்கிறார். அதான் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில் பிரணத்தருக்கு, பிரபன்னர்களுக்கு, பக்தர்களுக்கு தீங்கு நினைப்பவரின் அடிவேரை அறுக்க முனையும் ஸ்ரீனிவாசனுடைய கோபம். பிரணத பிரதிகூல மூலகாதி பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்ய கலமே யவசாபச்சாய நித்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி. அந்த நெற்பயிர் விஷயத்தில் களை பிடுங்குவதான அவசியம் இருக்கிற நியாயத்தால் இங்கு இந்த மாதிரி மாயாசாஸ்திர அவதரணம் தயாதீனம். அந்த மாயாசாஸ்திரம் கொடுப்பது தயை, ஆஸ்ரிதர்கள் மேல் இருக்கும் தயை. ஆஸ்ரிதர்களை விரோதிப்பவர்கள், துவேஷிப்பவர்கள் மேலுள்ள, பாஷண்டிகள் மேலுள்ள, சாஸ்திரங்களை வெறுப்பவர்கள் மேலுள்ள தண்டிப்பது, அதுவும் ஒரு தயாபூர்வம்தான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மதத்தை பண்ணுறான் என்று ஆச்சாரியன் விளக்கி அருள்கிறார் தயாசதகத்தில் இதே விஷயத்தில். இப்படி எம்பெருமான் ஜெகத் சிருஷ்டியாதிகள் செய்ய இவருக்கு உதவி புரிவர் யார் அப்படின்னா பிராட்டி. நிஜேச்சையைவ பரவான் அகரோஹோ. எம்பெருமானை சொன்ன இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றான் என்று ராமானுஜர் சொன்னதை கிடாம்பியாச்சான் பக்கலிலே நஞ்சியர் கேட்டருளினார். வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். நஞ்சியர் கிடாம்பி ஆச்சான் கிட்ட ராமானுஜர் சொன்னது இது அப்படின்னு எம்பெருமானை சொன்ன இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றாயிற்றாம். ஸ்ரீஷ அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பாஷ்யமிடும்போது ஸ்ரீ பட்டரும் அதையே தெரிவிக்கிறார். ஸ்ரீரேவ அஸ்யாபி ஈஷா ஸ்ரீஷா சர்வாவஸ்தாவியவஸ்தாபிகேதி. ஸ்ரீ குணரத்ன கோஷம் 9வது ஸ்லோகத்திலையும் அதை அனுசந்திக்கிறார். ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷய தவயே தவச்ச ஹிருஹ்யாம் பகவதி ஸ்ரீயம் துவத்தோப்யுக்ஷைஹி வயமிக பிரணாம ஸ்ருணுதராம். இவை யாவும் ஸ்துதிபரமான வாக்கியங்கள் இல்லை, தத்துவபரமான வாக்கியங்கள். ஸ்ரீ தயாசதகத்தில் 17வது ஸ்லோகத்திலையும் இதே பட்டர் இந்த ஸ்லோகத்தின் திருவுள்ளம். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகளேபர யோகம் விதரசி ரிஷசைலநாத கருணே துவம். திருமலைநாதனின் கருணையே, ரிஷசைலநாத கருணே துவம், நீ பிரளய காலத்தில் அச்சேதனத்தில் காட்டிலும் வேறுபாடு இல்லாதவரான சேத்தனர்களை, அச்சித விசிஷ்டான் ஜந்தூன் சேத்தனர்களை அவலோக்கிய கண்டு ஜாத்த நிர்வேதா ஐயோ என்று இறக்கப்பட்டு அவர்களுக்கு கரண கலேபர யோகம் விதரசி, இந்திரியங்கள், உடல் இவற்றின் சம்பந்தத்தை தந்து அருள் செய்கிறாய் என்கிறார் வேதாந்த தேசிகன். அடிய தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.